பர்சனாலிட்டி, லோடிங், கீப் அப். கண்ணு காது குத்துக்கு வந்து சேருங்க. சரி சித்தப்பா. மாமா, ஹாய் அஞ்சலி. You are looking smart, yeah. Thank you. ரூட் மாறி போறோம் மாமா. ஏய், அவன் கூட போறதுக்கு நீ ஏன்டா கிளாமர் ஏத்துற? கலச்சு விட்ற. மாமா, லாஸ்ட் வீக் நான் ராஜஸ்தான் போயிருந்தேன். இந்த பரதேசி டூட்டிக்கே போறதுல ஊர் ஊரா சுத்தராம போட்டுருக்குப்பா. இந்த கீச்சைனை உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த Oh, thank you. இது ஒரு பிச்சைக்கார குடும்பம் மாப்ள, எது கொடுத்தாலும் வாங்கிக்குது. மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. ஓ, அடங்கொன்னியா லவ் சென்டிமெண்ட் ஆக்கும். ஜீவா, இந்த white and white உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. நான் வரட்டுமா? Bye. உலக சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். ஓ, இந்த லூஸ் இங்கேயும் வந்துட்டான் போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்குது. ஓ, இந்த ஊர்ல 2 பேர் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? எங்கயாவது பெயிண்ட் அடிக்கணுமா? நீங்க பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமா. கொஞ்சம் திரும்புங்க. இடம் ஒண்ணும் நல்லா இல்லீங்களே. எங்களுக்கு இடம் நல்லா இருக்குதுங்க. மாமா கடுப்புல இருக்கிறது நான் தான். ஒரு தடவை மாப்ள. இல்லம்மா, நீ நிறைய தடவை பண்ணிட்ட, நான் ஒரு தடவை பண்றேன் மாமா. சரி பண்ணிக்கடா. ஐயோ, மாப்ள கரெக்டான இடத்துல பெயிண்ட் அடிச்சானா? மாமா மாமா ஈவன் ட்ரெஸ் மாதிரியே அந்த பல்லன் ட்ரெஸ்ஸையும் அழுக்காக்கணும். ஒரு ஐடியா சொல்லு மாமா. மாப்ள ரொம்ப ஃபீல் பண்றடா. ஆமா மாமா, அத்தை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, ஏதாவது பண்ணு மாமா ப்ளீஸ். இந்த வழுக்கு பாறை முதல்ல பண்ணுவோமா? இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? புடுங்கடா. ரொம்ப நன்றி ஐயா. கர்மம் பண்ணுங்கம்மா. தாயே, உங்க குழந்தை ஊட்டி இருக்கலாம் புண்ணியம் உண்டு. 2 கண்ணு தெரியாத போட்டு போமா. தாயே, தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. இந்தாப்பா, ஆளுக்கு 10 பைசா எடுத்துங்க. அம்மா தாயே, 2 கண்ணு தெரியாத தர்மம் பண்ணுங்க சாமி. ஆமாமா, தெரு தெருவா கூட்டிட்டு சுத்துறேன். டேய், அஞ்சலி தான் உனக்கு இல்ல நாய் போச்சுல. சுமாரான பொண்ணை பாரு. மாமா, நான் அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன்னு வேற பொண்ணை பாறா. டேய், இந்த சகதியில் விழுந்த பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு. கிராஸ் பண்ணா போட்டுரும்டா. அவர் அருவாளோட உட்கார்ந்துருந்தா என்ன, ஏகே படிசனோட உட்கார்ந்துருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள்ள, என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா. இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா. உங்களை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்கு. நான் சொல்றேன்டா, பயந்துட்டேன்டா. பங்காளி, உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ, இப்ப பழைய ஷூ வாங்கி விக்க ஆரம்பிச்சியா? பங்காளி, கலட்டுக்கு சொல்றேன். உங்க காலடி மண்ணுதான் வேணும். பகவதி தாயே பராசக்தி. ஏய், ஸ்டாப் தி மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கைகால் வரலீங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துக்கு இப்படியே தான் கிடக்கணும். உங்க காலடி மண்ணுதான் வேணும். மாப்பிள்ள, அப்போ நாள்ல இருந்து நீயும் பயமுறுத்தா. அந்த பண்ணி புறா போடா. மாமா, குரங்கு மேல போயிடுச்சு. டேய் குரங்கு, என் காலடி மண்ணை குடுறா. கீழே இருக்க எடுத்துக்க. டேய், நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இத தர மாட்டேன். டேய் மாப்பிள்ள, மரத்துல ஏறா. குடுறா குடுறா. ஏறுடா மாப்பிள்ள, ஏறா. டேய் நில்றா நில்றா. மாப்பிள்ள, இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். ஐயோ, டேய் மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடு. இத தர்றேன். குடு குடுறா. இப்ப என்ன செய்வீங்க? டேய் கால்கடி பாம்பு. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவ? என் காலடி மண்ணு கொடுங்க. என்ன மாமா, வீடு பூட்டி இருக்கு, ஆனா வெளியே வாழை மரம் கட்டி இருக்கு. அதான் மாப்பிள்ள, எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இந்த வீட்டுல கல்யாண வயசுல அஞ்சலி மட்டும்தான் இருக்கு. இதுல ஏதோ கசாமுசா நடந்திருக்கு. பங்காளி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதே. நாளை காலையில அந்த டிஎஸ்பிக்கு அஞ்சலியும் கல்யாணம். ஐயோ, எவ்வளவு நெருங்கின சொந்தம் சொல்லாம இருக்காங்களே. இதுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்கியே தீரணும். பழிக்கு பழியா? ஆமா, அந்த புள்ளைக்கு 8 மணிக்கு கல்யாணம்னா நம்ம தம்பிக்கு 7 மணிக்கு கல்யாணம் நடந்தாகும். திடீர்னு மாப்பிளைக்கு யார் பொண்ணு கொடுப்பா? நான் இல்ல.
நோ நோ அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையா, பையனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. இருங்க என்னடி சொல்ற? ஐயோ நான் பெத்த பொண்ண சொன்னேங்க. நாளை காலையில 7 மணிக்குலாம் நான் ரெடியா இருப்பேன். நீ 7 மணிக்கே ரெடி, உங்க அம்மா காலையில 5 மணிக்கே ரெடி. பாரு இவன் வெடிய வெடிய ரெடி, ஆனா மாப்பிள்ளை ரெடி இல்லையே. மாப்பிள்ள பாத்தியா, தலையில இலை, இடுப்புல அருவா, இவனே போய் வாழை மரத்தை வெட்டிட்டு வந்து கட்டியிருக்கான். குடும்பத்தோட சேர்ந்து கோல்மால் பண்றாங்க. நீ ஏமாத்துறாத, இப்பவே நம்ம டிஎஸ்பி வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கேண்டா நாயை கூப்பிடுற? இல்ல மாமா, மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றியே. ஐயோ ஆவுன சலங்கெடுத்து கட்டுறியாடா மாப்பிள்ள. மாப்பிள இதே வாழை மரத்தை நம்ம வீட்டுல கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டு, தென்னை மரத்தை கட்டு, வேப்ப மரத்தை கட்டு, எந்த மரத்தை வேணாலும் உன் வீட்டுல கட்டு, எங்களை விட்டு. பங்காளி எப்படியாவது என் பொண்ண. உன் பொண்ண எங்க கட்டுறது? புளிய மரத்துல கட்டி ஒரு ஆணி அடிச்சிரு போயா. ஏய் மாமா, என்னடா அந்த நெட்டக்காலம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்திருக்கே, உனக்கே நல்லா இருக்கா? டேய், பகல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற யோகியதையாடா நம்ம இருக்கிறோம். ராத்திரில திருட்டு தரமா ஓட்ட பிரிச்சுட்டு குதிக்கணும். இடையில போனா உங்க அம்மா திட்டுவா, இங்கே தூங்கு. எனக்கு பகல்ல படுத்தா தூக்கம் வராது. எனக்கு ராத்திரில படுத்தா தூக்கம் வராது. நம்ம 2 பேருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, என்ன பண்றது? அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமாடா, பிருத்திவிராஜ் படையோட வந்து சமயத்தையும் குதிரையில தூக்கிட்டு போனானே, அது மாதிரி நீயும் அஞ்சலி தூக்கிட்டு போனா தான் கல்யாணம் உண்டு. பேசாம படு. மாப்பிள ஓட்டர் இருக்கா? அத என் அப்பா பிடிக்கிட்டாரு. அவனை எல்லாம் ஏன்டா விட்டு வைக்கிறீங்க? அடிச்சு கொல்ல வேண்டியதானே? உங்க அப்பா எல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? ச்சோ. ஐயோ 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 ஏன்டா கடிச்ச? அஞ்சலி நினைச்சிட்டு உனக்கு முத்தம் கொடுத்தேன், சாரி. என்னது அஞ்சலி நினைச்சு எனக்கு முத்தம் கொடுத்துட்டியா? நல்ல வேளை தண்ணி அடிச்சுட்டு மப்புல படுத்துனா என்ன பண்ணிருப்பியாடா? யாரும் பாக்கல மாமா. யாரும் பாக்கலையா? நான் பாத்துட்டேனே. அந்த லூசு பாத்துருக்கானடா? லூஸ் தானே மாமா. ஏய் கண்ணா லூசு, பாத்தியா கரெக்டா திரும்புறா. தெளிவான லூஸ் மாமா. ஏய் நீ பார்த்ததை யாருகிட்டயும் சொல்லிடாத. எல்லாத்தையும் சொல்லுவேன். ஊர் பூரா பெயிண்ட் அடிச்சு எழுதுவேன். என்னென்ன பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் நீ ஆச்சு. பெயிண்ட் அடிக்க முடியாது, உன் கைய ரெண்டையும் வெட்டிடுவேன். நீ யாருகிட்டயும் சொல்ல முடியாது, உன் நாக்க புடுங்கிடுவேன். சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கும். கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். டேய் லூசு, இந்த அஞ்சலி வீட்டு இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? டிஎஸ்பி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சீர்சனத்து கொடுக்க போயிருக்காங்க. டேய் டேய், மரியாதையா ஒண்ணு சொல்லிட்டு பெயிண்ட் அடி, இல்ல பெயிண்ட் அடிச்சிட்டு சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். எப்படி? நான் அப்படித்தான் செய்வேன். இன்னொருக்கா சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். நான் இப்படித்தான் செய்வேன். மாமா, அஞ்சலி அவ வீட்லயே பாத்துருக்கலாம். இந்த நட்டக்காலம் வீட்டுக்கு ஏன் கூட்டு வந்த? ஏய் அஞ்சலி ஏற்கனவே உன் மேல கோபத்துல இருக்கிறா. இன்னைக்கு ஒரு நைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல அதை கரெக்ட் பண்ணு. இறங்கி வாடா, இறங்கடா. மாமா, துப்பாக்கி. சுற்று போகுது. மாமா, 1000 தான் இருந்தாலும் எனக்கு அக்கா முறை. 500 இருந்தாலும் எனக்கு கட்டிக்கிற முறை எல்லாம் பார்க்க கூடாது. ஏய் கொஞ்சம் பார்த்து வர்றேன்டா. இவன் கூட போனா நம்ம எதையுமே பார்க்க முடியாது. என்ன மாமா யோசிக்கிற? நீ அஞ்சலி பார்க்கணும்ல, நீ போய் அந்த வேலை செய். அப்ப நீ? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, பாட்டு வர. என்ன வேலை? நீ போடா மாப்ள. அழுக்க மண்டைய உச்ச கட்டத்துக்கு இருப்பான். ஏதோ ஒரு ஃபிகர் பாத்துக்கிட்டு இருக்குது. இப்ப போய் டச் பண்ண கப்புன்னு உழுந்துரும். ஏய் ஏய், இப்போடல இப்போ ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? கன்னத்துல கொடுக்கட்டுமா? கையில் கொடுக்கட்டுமா? கையில கொடுக்கறேன். கை கலரே சரியில்லையே. ஒருவேளை உள்ள பேஸ் நல்லா இருக்கும். கிளியோபட்ரா கூட கருப்பு தானே? என்ன டார்லிங், ஓடி வந்துட்டேன்னு பாக்குறியா? நீ போட்டிருக்கிற காஸ்டியூம்க்கு ரன்னிங் தான் கரெக்ட். அப்படியே ஓடி வந்து ஒரு கிஸ் அடி. உன் திருமுகத்தை என்கிட்ட கொஞ்சம் காட்டக்கூடாதா? நீயாடா ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கினீல்ல, அதுதான் உன்னை துரத்துறேன். ஹலோ முதலாளி, ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தீங்களே கண்ணம்மா, அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டான். இப்பவே வர்றோம்ங்கிறான். எங்க அனுப்புறது?
வீட்டுக்கு பின்வழி அனுப்பிச்சிடு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே முதலாளி. அனுப்பிச்சிட்டு போன் பண்ணிடு. எதையாவது பண்ணு, ஒன்ஸ் மோர். எதையாவது பண்ணு. எதையாவது பண்ணி உங்க அத்தை கிட்ட சம்மதத்து வாங்கினேன், அப்படித்தானே? ம். அது கூட மாமா ஒரு ஐடியா. பாஸ் பண்ணு. அத்தை காலையும் ஒரு பாம்பு படம் வரையட்டுமா? அறிவு போகுது பாரு. பாம்பு படம் எல்லாம் மகால தான் வரையணும், அத்தை காலில் ஆசீர்வாதம் தான் வாங்கணும். ஐடியா ஐடியா. முதலாளி அனுப்பிச்சிட்டேன். என்னடா சொல்ற? அம்மா அது வந்து முதலாளி ஒரு சாக்கு போய் கேட்டாரு, அதைத்தான் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு போன். ஹலோ முதலாளி அம்மா போன் எடுத்துட்டாங்க, அதான் கண்ணம்மாவுக்கு பதிலா சாக்கு பைன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ணுடா. கண்ணம்மாவுக்கு கோடு வேர்டு சாக்கு பையா. ஆமா முதலாளி. அதுக்குள்ள வந்துட்டியா? வா வா வா. டேய், உனக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சரி வா போலாம். இரு, ஒரு சாக்கு எடுத்துட்டு போலாம். எதுக்கு மாமா சாக்கு? அட உங்க அத்தை செம கட்டடா, அவள சாக்கு தானே கட்டி தூக்கிட்டு போனேன். அத போற வழியில எடுத்துக்கலாம் மாமா. டேய், வழியில எதுக்குடா? நம்ம வீட்டுல ஒரு சாக்கு பை இருக்கு, தள்ளிட்டு போயிடலாம். அடப்பாவீங்களா, 2 நிமிஷத்துல கண்ணம்மா சாக்கு பைங்கிற கோடு வேட கண்டுபிடிச்சிட்டானுங்களே. மானத்தை காப்பாத்தி ஆகணுமே. சிக்கு புக்கு ரயிலே. என்ன சின்ன பொண்ணு மாதிரி நடுவுல ரயில் விடுற? ரேட் ஈரம் காய வைக்கிறப்பா. அது வெளியில கொண்டு போய் காய வைக்க கூடாது. எனக்கு சந்தில் என்னதான் காயும். மாமா போய் சாக்கு போய் தேடும். மச்சான், வெளியில போய் போட கூட. ஏட்டி ஒரு நாள் பரவாயில்ல, வேலைக்காரி பார்க்க மாட்டாங்க. உண்டா வேற இருக்கவா? இன்னும் உள்ளே இருந்து தொலைக்கூடாதா? ஓட்டுறதே பெரிய பாடா இருக்குது. மாப்ள கிடைச்சதா? மாமா இப்ப என்ன பண்றது? இதை எடுத்துக்கலாமா? நல்ல ஐடியா. ஒக்கா சீதனமா கொண்டாந்த சென்டிமெண்ட் பாய்ப்பா தொடாதீங்க. மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் கொடு மச்சான். சாமி சாமி, இது உங்க ஒக்கால விட்டுடுங்கடா. டேய், தூக்குடா. டேய், இது நீங்க 2 பேரும் தொடர சமாச்சாரம் இல்லடா. கையை டேய், என்னடா இவர் இந்த கெஞ்சி கெஞ்சிறாரு? சரி வாடா. போங்கடா. டேய் போங்கடா. இன்னைக்கு அவ்வளவுதானா? பண்றதுக்கு இல்லாம டென்ஷனா பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஐயா அப்பா என்னப்பா இது? கக்கூஸ் கழுவுறாரு தெரியல? மச்சான் அப்படியே இருக்கிற. கார்ப்பரேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டனா அள்ளிக்குவாங்க. என்னோட அவசர ஆத்திரத்துக்கு ஒரு சாக்கு பை கூட கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிளே மாப்பிளே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். கொஞ்சம் இரு ஐயோ, மாப்பிளே. அவன் ஏன் ஏன் மாப்பிளே 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 மாப்பிளே, என்ன? இந்த சாக்கு போய் மேட்டர் நீ நானு வேணா கூட்டி சேர்ந்துக்கலாம் மாப்பிளே. என் பையன் இதுல இழுக்காத மாப்பிளே. அடச்சே, அவனுக்காக தான் மெயினா தேடுறனா, இது சாக்கு போக்குன்னு போயா. அவனுக்கு கண்ணு படக்கூடாது. இங்கே இரு, நான் அப்புறம் வரேன். மாமா இங்க இருக்கு மாமா. டூட்ரா டூட். இனிமே இருந்தாலும் வரமாட்டான். சரி மாமா, எப்படி மயக்கம் போட வைக்க போற? இந்த பாத்தியா ஊதுபத்தி, இத கொளுத்தி அந்த அம்மா மூக்கட்ட காட்டணும்னா மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம். சரி, டேய், எங்க போற? 5 நிமிஷம் இருக்குல்ல? ஆமா. அஞ்சலி பாத்துட்டு வரேன். அடங்கப்பா வழுக்கிட்டப்பா வரான்டா. அவன் கையில என்ன கடப்பாரியா அறுவாளா? எங்கேயோ கருப்புசாமி கோயிலுக்கு புடிக்கிட்டு வரான்டா. அடங்கொக்கா அடங்கொக்கா. ஹலோ, 2 பேர் சென்னக்கட்டை மூட்டையில கட்டி கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஏரியா? ஆனமலை ரூட்ல. ஹலோ தாத்தாவா? உன் மச்சனும் உன் பையனும் சேர்ந்து சாக்கு போய் என்ன கடத்திக்கிட்டு போறாங்க. எங்கடா? ஆனமலை ரூட்ல. போலீஸ்டா. மாமா ஓடிடலாமா? வேணாம் மாப்ள, சுட்டுருவாங்க. ஐயோ, யோ, உள்ள இருக்கிற சந்தன கட்ட தானே? நாட்டு கட்டுங்க. என்ன மாப்ள, தேக்கு கட்டை போய் நாட்டு கட்டைங்கற? ஓ, தப்பா சொல்லிட்டுங்க. தேக்கு கட்டை. நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன். இன்ஸ்பெக்டர் மாப்ள, ஒப்பனும் பண்ணி வர்றாங்க. நம்ம பசங்கடா ஐயா. யோ எந்திரியா. ஏண்டி, எவ்வளவு நாளும் மேல நான் கண்ணு வச்சிருந்தேன்.
ஒப்பனுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லடா. சம்பந்தி மேலேயே ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தேன்னு சொல்றான். மாப்பிள ஓபன் தான் சாக்கு பைய. சரி மாமா. எங்க அத்தை செத்துட்டா கொலை கேஸ் தான். எங்க அத்தை பொழிச்சிட்டாங்கன்னா அப்ப சாக மாட்டாங்க. டேய் இருக்கிறது ஒரு அத்தை, அதை ஏன்டா ரெண்டு பேரும்? ஹலோ, டிஎஸ்பி ஜீவா இருக்காரா? ஒரு கேஷ் விஷயமா படகுத்துறைக்கு போயிருக்காங்க. பத்திரிக்கை அடிச்சு ஊர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? வா பந்தியில் உட்கார்ந்து பாயாசம் வாடி சாப்பிட்டு போயிருவோம். மாமா, திஸ் இஸ் டூ மச். அவளை மறந்துடுறா. என்னால மறக்க முடியாது. மாப்பிள இனிமே உன் கூட வர மாட்டேன், என்ன விட்டுற ஓடி போயிடுறேன். இல்ல மாமா, அந்த டிஎஸ்பி ஒரு கேஸ் விஷயமா போட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். அவன் வெளியே வந்த உடனே அவனை போட்டுரு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? என்ன மாமா, சுட்டா உனக்கு தியாகி பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? இல்ல, எனக்கு கொலைகார பட்டம் தான் கிடைக்கும். மாமா, இது டிஎஸ்பியோட துப்பாக்கி தானே? ஆமா. அவனை சுட்டு அவன் பக்கத்துலயே போட்டுரு. தற்கொலைன்னு முடிவு பண்ணி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மாப்பிள, என்னைக்கு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சோ அன்னைக்கு இருந்தே உனக்கு கிரிமினல் டெவலப் ஆகிட்டே வருது. இல்ல மாமா, என்னைக்கு உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே கிரிமினல் ஆயிட்டேன். என் கூட சேர்றதுக்கு முன்னால நீ ஏசுனார் சீடனா இருந்தியாக்க. கொண்டாட துப்பாக்கி அவன் எங்க இருக்கான்னு சொல்ற, போட்டு தள்ளிடுறேன். மாமா, குண்டு இந்த பக்கமா தான். ஐயோ டேய், அவன் அந்த பக்கம் இருக்கான். வாடா வாடா வாடா. மாமா, வேற யாரையும் சுட்டுட்ட. இப்ப என்ன பண்றது? ஐயோ கொலைப்படி ஏமாற விழுந்துரு. அப்படா ஸ்டாப் பண்ணு. டேய், பேக்கல சுட்டது சரியா போச்சாடா? எடுக்கார. ஏய், பின்னாடி சுட்டது இவனுடா. வா, அவங்கள மாறுங்க வாங்கிடுவோம். வாங்க வாங்க. மாமா, சும்மா இருந்தவன நோண்டி விட்டுற. இப்ப பாரு, அறுவாள் வீசுறான். மாம்ஸ், முட்டுச்சாந்து மாம்ஸ். டென். ஆமா மாமா. அப்புறம் என்ன பாக்குற? ரிவர்ஸ் ஏறா. ஓ, ஏய் மாப்ள, என்னடா ரிவர்ஸ்ல போற? ஃப்ரண்ட் கியர் விழ மாட்டீங்க மாமா. ஐயோ. ஏய் மாப்ள, இவ்வளவு சுலபமா போற வந்து புடிச்சிருவாங்கடா. பாரு மாமா. என்னடா செய்ய போற? இப்ப பாரு. டேய், பாத்து. மாமா, இப்ப வண்டி எனக்கு நேரா போயிட்டு இருக்கு மாமா. எனக்கு தலை சுத்துதுடா. டேய், வழி தெரியுதாடா? எல்லாம் ஒரு நிதானத்துல ஓட்டுற மாமா. இருடா, உனக்கு நான் வழி காட்டேன்டா. ஏய் லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், இப்போ லெஃப்ட், இப்போ ரைட், இப்போ லெஃப்ட், இப்போ ரைட், இப்போ ரைட்ல கேட்றா. ஏய் வாடா, ஓடி போயிடலாம். மாப்ள, பின்னால துரத்திட்டு வர பிளாக் கார்ட் செட் மாட்டினா டெட் பாடியாவது வீட்டுல கொடுப்பானுங்க. இது கிட்ட மாட்டணும், சடங்கு பண்றது கூட எலும்பு இல்லாம கடிச்சு தின்னு போடும்டா. ஒரு ஐடியா. என்ன? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஓடுவோம். அது யார துரத்துன்னு கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே நின்னுடும். அப்படியா? சரி ஓடுவோம். நான் 1 2 3 சொல்றேன். 1 2 ஸ்டாப். புலிக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டுச்சுன்னா? அப்ப ஹிந்தில சொல்றேன். சரி சொல்லு. एक दो. இப்பவும் ஸ்டாப். எனக்கு ஹிந்தி தெரியாதே. ஓகே. एक दो. டேய், பாக்குறடா அது, அதுக்கு ஹிந்தி தெரியும் போல இருக்குது. மறைச்சிட்டு சொல்லு. ஏன்டா மாப்ள ஒடியார்ல? இல்ல மாமா, நீ அந்த பக்கம் ஓடினா உன்னைய துரத்திட்டு வரும்ல, அப்ப நான் இந்த பக்கம் ஓடி போலாம்னு நினைச்சேன். அதனாலதான் நான் ஓடல. கடைசி நேரத்துல கூட புலிகட்ட புடிச்சு கொடுக்கலான்னு பாக்குறேன். அந்த வேலை தான் நம்ம கிட்ட வேண்டாம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏக் தோ சொல்லிட்டு ஓடி போயிடலாம். ரெடி? ஏக் தோ. இந்த வண்டியை ரிப்பேர் மாமா. சீக்கிரமா மாமா. இரு அத குடு, இதான் உனக்கு மேட்சா இருக்கும், போட்டுக்க.
அடியே அடியே சீக்கிரம் கிளம்பு. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நம்ம பொண்ணுக்கு கல்யாண ட்ரெஸ்ஸே இதான், கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். இந்தாங்க உங்களுக்கு 1000. உங்க பில் எவ்வளவுங்க? 2000. முதலாளி நான் பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கணும்? டேய் இப்ப வெளிய போறியா இல்லையா? பெயிண்ட் அடிக்காம நான் வெளிய போக மாட்டேன். யாருங்க இவன்? இவன் முன்ன நம்ம கம்பெனில வேலை பார்த்தான், சமீபத்துல கொஞ்சம் கிராக் ஆயிட்டான். போட்டேன். நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். போக மாட்டேன். வாடா, உனக்கு ஒரு அருமையான இடத்து காட்டுறேன். அல்ல என்ன அருமையான இடம் வாங்க. பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கணும்? கண்ணு நீளமா சுவர் இருக்கு, மெம்மணியா பூந்து விளையாடு. கல்யாண மண்டபத்துக்கு உள்ள மட்டும் வந்துடாத. அடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். மச்சான் என்ன மச்சான் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வாங்க. போயிட்டு வந்துறேன். அடது பொம்பளைக்கு சமாச்சாரம். நீங்க வாங்க, ஏய், பாத்து விட்டு நிறைய பேசணும். மறந்துடாத. உட்காருங்க நீங்க. போயிட்டு வந்துறேன். அட உடுங்க நீங்க, அவங்க கிடக்குறாங்க. என்ன சம்பந்தி மத்தி மாதிரி விட மாட்டீங்க? உட்காருங்க நீங்க. ப்ளூ கலர் ரூம். வாய 1 2 3 மூணாவது ரூம் ப்ளூ கலர் ரூம். போயேண்டி. 1 2 3 வா உள்ள போய. ஏ மாப்ள, ப்ளூ கலர் ரூம் போறணும், எட்டி குதிச்சிரணும். ப்ளூ கலர், ப்ளூ கலர். ப்ளூ கலர் ரூம் ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாத. ஏய் 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 ஏய். டேய் டேய் டேய், இதுலடா ப்ளூ கலர். ஏறா. டேய் ஏறா. 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 டேய் ஏண்டா? முடியல மாமா. வா போலாம். மாமா மாமா ப்ளீஸ். என்ன? கொஞ்சம் குனியே. என்னது குனியறதா? ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி குனியறேன். அப்பா, விஜய் எட்டி பாக்குறாரு. இவரு உள்ள குதிச்ச உடனே சவுண்ட் கொடுத்துரு. அப்பா. மாப்ள என்னடா 50 கிலோ கூடிருச்சு? அப்பா, டிஎஸ்பி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இங்க பாரு, அவனும் வசதியானவன் தான். அவன் குதிச்சாலும் சவுண்ட் கொடுத்துரு. சரிப்பா. டேய் எட்டிருச்சா? இன்னும் கொஞ்சம் தூக்கு. டேய் பல்லாவர நீயேடா. ஓடா நாய. டேய் மாப்ள எந்திரா. மாப்ள எந்திரா. எந்திரு. எந்திரா. 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 டேய் இங்க பாரு. டேய் இங்க பாருடா. ஏய் ஏய் ஏய். ஆ அப்பா. டேய் இருடா, இப்படி ட்ரை பண்ண சரியா? டேய் இரு. இப்ப ட்ரை பண்றா. அப்பா, டிஎஸ்பி மாப்பிள்ளை உள்ள குதிச்சு மயக்கம் போட்டுட்டாரு. சரி, அவனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு முத்தகத்தை கொடுத்துக்கிட்டு. சரிப்பா. முத்த கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. சக்சஸ். சவுண்ட் விடு. ஐயோ ஐயோ, இங்க வந்து பாரு. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. இந்த கர்மத்தை பாருங்களேன். என்னாச்சு? என்னென்னமோ ஆச்சுங்க பாருங்க. யோ டேய் நீயா? நாளைக்கு காலைல ஒரு பொண்ணு கூட கல்யாணம், இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட படுத்துட்டு இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. போக முடியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன். ஏமா எத்தனை நாளா இவங்க கூட பழக்கம்? 3 மாசமா இந்த மாதிரி பழக்கம் இருக்கு. ஏய் போய் சொல்லாத. இப்படி தாங்க என் பொண்ணு 2 தடவை கர்ப்பம் ஆயிட்டான். கல்யாணம் கட்டிக்கிற சொன்னா போலீஸ் போலீஸ் மிரட்டுறாங்க. யோ முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன். யோ நான் முட்டிக்கு முட்டி தட்டி ஒன்னும் உள்ள உட்கார வச்சிருவேன். எஸ்பியா பார்த்துதான் இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். மரியாதையா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. போய் ஒரு தாலி வாங்கிட்டு வாயா. சார் எனக்கு தேவை வசதியான மாப்பிள்ளை கிடைச்சிட்டான். சார் தாலி கட்டியா தாலிய? கட்டியா? தாலியை கட்ட சொல்லியா முதல்ல?